மக்களே வணக்கம், வெல்கம் டு அல்டி பாஸ். நேத்து நடந்த சாட்டர்டே எபிசோடு பத்தி விரிவாக்கமா உள்ள என்னென்ன நடந்திருக்கு, இந்த ஆள் என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்றது வரைக்கும் பார்த்துருவோம். நேற்று நைட் உங்களை மீட் பண்ண முடியாதுக்கு முதல்ல ஒரு சாரியை கேட்டுக்கிட்டு எபிசோட் ரிவ்யூக்குள்ள டைரக்டா போயிடலாம். மக்களே, நேத்து ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜனையையும் சாண்ட்ராவையும் காப்பாற்றுவதற்கான வேலையை பார்க்கிறார் என்பது என்னுடைய கருத்து. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ ஆரம்பிக்க போறோம். என்ன காரணம், நேற்று எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல முதல் நாள் அவங்க பண்ண கொடுமைகள் எல்லாத்தையும் போடுறாங்க. ஏன் அப்படின்னா, இதை கடந்து போக முடியாது அப்படிங்கிறது விஜய் சேதுபதிக்கு தெரியுது. ரொம்ப நெகட்டிவா போயிருச்சு அப்படின்ற விஜய் சேதுபதிக்கு தெரியுது. எந்த ஊரோட ராணியா நீங்க இருந்தாலும் உள்ள வரும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டண்டா தான் இது பண்ணும் அப்படின்னு திவ்யாவை அடி சாண்ட்ராவை அடிக்கலையே அப்படிங்கிறது பல பேரோட மனசுல இருந்திருக்கும். ப்ரோமோல காட்டின மாதிரி உள்ள ஒரு வெங்காயம் இருக்க போறதில்லை அப்படின்றத நான் சொன்னேன். சாண்ட்ராவை பல இடங்கள்லையும் இவர் சப்போர்ட் பண்ணி பேசுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சாண்ட்ரா வந்து அப்படி இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திவ்யா தான் அப்படின்னு பேசுறத பார்க்க முடிஞ்சது. அவங்க என்ன சின்ன குழந்தையா? ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்க தங்கச்சி சின்ன குழந்தையா? உங்க மச்சான் பொண்டாட்டி சின்ன குழந்தையா? அவங்கள மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேலை வாங்கிக்கிறாங்களா? மற்றவங்களுக்காக உங்க தங்கச்சி போய் நிற்கிறாங்களா? ஏன் கேள்வி அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் முதல் இது. ரெண்டாவது விஷயம், வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பல விஷயங்கள்லையும் திவ்யாவும் நம்மளுடைய இவங்களும் ரெண்டு பேரும் சாண்ட்ரா இருவரும் வந்து பாத்தீங்கன்னா குளறுபடிகள் நிறைய பண்ணாங்கன்றதும், வார்த்தை நிறைய விட்டாங்க அப்படின்றதையும், ஏகப்பட்ட விஷயங்கள்ல இவங்க வந்து முன்பின் முரணா பேசினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனா சாண்ட்ரா பேசின வார்த்தைகள் எதுக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங், கனியை வந்து கிளவின்னு சொன்னதுல இருந்து, சுபிக்ஷாவை வந்து பாத்தீங்கன்னா என்னது மீனவ பொண்ணு அப்படின்றத தாண்டி வந்து ஏதோ ஒரு விஷயம் சொன்னதுல இருந்து, வார்த்தைகளை விடுறதுல சாண்ட்ரா காட்டக்கூடிய கேவலமான ஒரு விஷயத்த ஒரு இடத்துல கூட சுட்டி காட்டாத வன்மையா கண்டிக்கணும் நம்ம. ஓகே, இங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச்சு வேலை முழுக்க 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 மச்சானையும் தங்கச்சியையும் காப்பாத்துறதுக்கான பூச்சு வேலை நடக்கிறது. எப்படி என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தனக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு ஆள் பேசுறாரு. அந்த ஆளை வந்து இந்த வாரம் வந்து நாமினேஷன்ல, இந்த வாரம் வந்து ஒரு ஒரு இதுல இருக்கிற டைம்ல கூட எவிக் பண்ணல, வெளியே தூக்கல. மைண்ட் செட்டே வித்தியாசம் இருக்கு. ஒரு ஹோஸ்ட வந்து கேவலமா பேசுறாரு. கேவலமா இந்த சென்ஸ் வந்து பேச விட மாட்டாரு ஒரு ஹோஸ்ட. நான் சொல்றது ரைட்டுன்னு சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி பொறுமையா வந்து இவ்வளவு தூரம் நான் சொல்றது தெரியுமா, நான் சொல்றது தெரியுமா, அது தெரியுமா, அது தெரியுமா, ஒரு நிமிஷம் பிரஜன், ஒரு நிமிஷம் பிரஜன், ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது, நீங்க இது பிரஜன் யாருங்க நீங்க? பிரஜன் எதுக்குங்க? ஏன் கதவை திறந்து வெளியே விட வேண்டியதானே? அவ்வளவு பெரிய இவர்னா வெளியே வர வேண்டியதானே? அவரு கதவை திறங்க. ஏன் அதை பண்ண மாட்டீங்க? ஏன்னா உங்க மச்சான நீங்க காப்பாற்றணும், அவரை நீங்க வார்னிங் பண்ணணும், அவர் பண்ண தவறுகளை சுட்டி காட்டணும். அப்படியா? பூசி மொழுகணும்னு நினைக்கிறீங்க, அந்த தவறுகளை பூசி மொழுகணும்னு நினைக்கிறீங்க. திவ்யாவை தூக்கி பெரிய ஒரு லாரி டயருக்குள்ள நீங்களே அமுக்குறீங்க. திவ்யா ஒன்றும் இது ஒன்றும் கிடையாது, தியாகி ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் நடந்த விஷயங்களுக்கு அனைத்தும் சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்கும் ஈக்குவல் பொறுப்பு இருக்கு. திவ்யா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் இப்படி ஆயிட்டாங்க, திவ்யாவுக்கு இது பண்ண போய் தான் இப்படி ஆயிட்டாங்கன்னா வேற எந்த விஷயத்துலயும் இவங்க பண்ணல. அப்படி திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் ஆயிட்டாங்கன்னா நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க ரெண்டு பேரும் பச்சை பிள்ளைகளா? தெரியாம கேட்கிறேன் நானு. என்னங்க நியாயம் இது? பக்காவான சப்போர்ட். உங்களுக்கு பாரு மேல எந்த சப்போர்ட்டும் இல்லை. அதனாலதான் பாரு பண்ணக்கூடிய விஷயங்களை ஓப்பனா கண்டிக்கிறீங்க. மக்களை நல்லா புரிஞ்சுக்குங்க, தெளிவா புரிஞ்சுக்குங்க. பாரு பேசக்கூடிய விஷயங்களை நீங்க ஓப்பனா கண்டிக்கிறீங்க. எப்படி கண்டிக்கிறீங்க? என்ன மாதிரி கண்டிக்கிறீங்க? நல்லா கோல் மூட்டுறீங்க, நல்லா இது பண்றீங்க. நீங்க எப்படி பண்றீங்கன்றது தெரியும். முதல் நாள்ல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல் நாள்ல இருந்து நீங்க என்னென்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பேச தெரிஞ்ச உங்களுக்கு போன வாரம் சாண்ட்ரா வந்து அந்த அந்த ஃபுல் எபிசோட்ல வந்து பூண்டை பிரிச்சு வீடெல்லாம் போட்டாங்களே, அதை கேட்க துப்பு இருக்கா? அன்னைக்கு திவ்யாக்காக அவங்க பண்ணல, கெஸ்ட் வர்றதுக்கு முதல் நாள் பூண்டை உரிச்சு கீழே போட்டாங்கல்ல, அதை கேட்க துப்பு இருக்கா? இன்னைக்கு கேட்குறீங்களான்னு பார்ப்போம். கேட்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த பிரஷ் மேட்டரை மூடி மறைச்சிங்களே, இந்த பிரஷ் மேட்டரை முழுக்க முழுக்க பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து சாண்ட்ராவை பார்க்குறாங்களே, ஏன் மூடி மறைக்கிறீங்க? எதுக்காக பண்றீங்க?
என்டையர் எபிசோட் திவ்யா சாண்ட்ரா பிரஜின் பேசுறீங்களே. பிரஜின் வந்து ஓகே வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பால் ஊத்துறேன்னு சொல்லிட்டீங்களே சார், அது சொல்றதுக்கு நீங்க யார் சார் கேட்குறீங்க? சூப்பரான கேள்வி, அருமையான கேள்வி. அப்புறம் என்ன வெண்ணைக்கு சார் கடைசியில் வந்து இப்பதானே வந்திருக்காரு, ஒரு வாரத்தில் அவர் தெரிஞ்சுக்குவாரு, ஒரு வாரத்தில் புரிஞ்சுக்குவாரு, எங்களை பார்த்தா லூசு மயிரா தெரியுதா சார் உங்களுக்கு? புரியலையே சார். ஒரு வாரத்தில் அவர் தெரிஞ்சுக்கிறதுன்னா அந்த ஈர வெங்காயமெல்லாம் எங்களுக்கும் தெரியும் சார். ஒரு வாரத்தில் தெரிஞ்சுக்குவாராம். விக்ரம் நீங்க வந்து எவ்வளவு நாள்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க? விக்ரம் எங்க சார் உங்க மச்சான் பேசுற மாதிரி பேசினாரு? விக்ரம் எங்க சார் உங்க மச்சான் பேசுற மாதிரி கேவலமா நடந்துகிட்டாரு? 4 வாரத்தில் விக்ரம் அவனும் வெக்கமில்லாம எந்திரிச்சுன்னு சொல்றான், எனக்கு 4 வாரம் ஆச்சு சார். நீ என்னடா பண்ண 4 வாரம் ஆனதுக்கு? எஃப்ஜேவோட அப்பா, எஃப்ஜேவோட இது, அந்த விஷயம் எல்லாமே இழுன்னு இழுக்கப்பட்டது மக்களே, இழுக்கப்பட்டது. ஆனால் பூசு வேலை நடந்தது, முழுக்க பூசு வேலை நடந்தது. சரியான கேள்விகள் தான், கரெக்டான கேள்விகள் தான். பட் இப்பயும் நீங்க கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க நான் கோவப்படுறது, என்னடா இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு, என்னடா இவ்வளவு தூரம் கேள்வி கேட்டிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு எபிசோடு, ஆனா வந்து இவன் இவ்வளவு தூரம் லூசு மாதிரி பேசுறானே நினைக்காதீங்க. இவங்க பேசுனது நான் தவறுன்னு சொல்ல, அவங்க பேசுனது சரி, அவங்க கேட்ட கேள்வி சரி. ஆனா அதை கவர் அப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல, அதை அவங்கள ஓன் பண்ண விடுங்க. அவங்க பண்ண தவறு, ஆமா நான் தவறு பண்ணிட்டேன்னு ஓன் பண்றதுக்கு விடுங்க. கடைசியில ஏன் 2 பேத்துக்கு சொம்பு தூக்குறீங்க? உங்க தங்கச்சிக்கு ஏன் சொம்பு தூக்குறீங்க? திவ்யாக்காக வந்து அவங்க அப்படி மாறிட்டாங்க, இப்ப கூட தெரியல, இப்ப கூட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு ஏன் சொம்பு தூக்குறீங்க? உங்க மச்சானுக்காக ஏன் சொம்பு தூக்குறீங்க? இன்னும் 1 வாரம் 2 வாரத்துல வந்து இவர் வந்து கத்துக்குவார் வச்சுக்குவாருன்னு ஏன் சொம்பு தூக்குறீங்க? யார் சார் நீங்க? எப்படி சார் உங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது? பார்வதியை பத்தி தெளிவா பேச தெரிஞ்ச உங்களுக்கு சாண்ட்ராவை பத்தி தெளிவா பேச தெரியாமலா சார்? இல்ல அதை பத்தி பேசாதீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா சார்? சொல்லுங்களே சாரே, சொல்லுங்களே சாரே. எஃப்ஜே கடைசியில் எங்க ஏரியா பக்கம் வந்து எங்க அப்பாவோட பேரை சொல்லிட்டு, எங்க அப்பாவோட இதை சொல்லிட்டு போக சொல்லு. அதெல்லாம் தேவையில்ல எஃப்ஜே, எங்க அதெல்லாம் தேவையில்ல. ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் பெரிய ஆள் தான், ஒத்துக்குறோம் தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதெல்லாம் தேவையில்ல. யார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். கரெக்டு தானே மக்களே? செம்மையான போலியான ஒரு எபிசோட். இப்பயும் நான் சொல்றேன், பிரஜினன் சாண்ட்ராவை கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கெமியை தூக்கிட்டீங்களடா, படுவாய் போயிடலடா. கெமி ஒன்றும் பண்ணலதான், இவனை தூக்கியிருந்தா கேம் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். சரி, நீங்க தான் சப்போர்ட் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்களே. சரி பாப்போம் மக்களே, கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னைக்கு எபிசோடு பூரா இவ்வளவுதான் இருந்தது. 1 லைன்ல சொல்லணும்னா பூச்சு வேலை, 2 லைன்ல சொல்லணும்னா விஜய் சேதுபதியின் மச்சான் மற்றும் தனது உடன்பிறப்பின் மேல் இருக்க கரிசனத்தை காட்டியது. எனக்கு அது அப்படித்தான் புரிஞ்சுது. கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.